கிச்சன் ஹேக் பண்ணலாமா? இந்த எல்லார் வீட்லயும் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்? ஆனா மிக்ஸி ஜார் பின்னாடி கொடுமையா இருக்குல்ல. நான் இந்த வீடியோக்காக மிக்ஸி ஜாரை கிளீன் பண்ணவே வச்சிருந்தேன். இந்த மிக்ஸி ஜார் பாருங்க, அதை விட ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்போ இதுக்குதான் ஒரு ஹேக் பண்ண போறோம். நல்லா பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. உள்ள மிக்ஸி ஜாரை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல யூஸ் பண்ற பேக்கிங் சோடா இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இது உள்ள இப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இதுல சேர்த்துக்கிட்டேன். துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரின் பவுடரை இதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. வினிகர் இந்த மாதிரி மூடியில ஊத்திக்கோங்க. ஒரு மூடி எப்படி நுரைச்சு வருது பாத்தீங்களா? இன்னும் ஒரு மூடி, 1.5 மூடி ஊத்திருக்கேன். அரை மூடி இருந்தது பாருங்க, அதே இதுல ஊத்திட்டு ஒரு மூடி ஊத்தியாச்சு. பெரிய மிக்ஸினால இது கேப் கொஞ்சம் பெருசா இருக்கு, சோ அதனால 2 மூடி அளவுக்கு ஊத்திக்கிட்டேன். ஓகே, ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. எல்லார் வீட்லயும் தேங்காய் இருக்கும், ரைட்? அந்த தேங்காய் நாறு தான் நான் ஸ்க்ரப்புக்கு எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். டாடா, கிளீன் பண்ணலாமா? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ரெண்டும் நல்லா ஊறி போய் இருக்கு. இதுல இருந்து வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பண்ணல, நான் அப்படி லேசா இப்படி தொட்டு கையில வந்துடுது. இப்படி லேசா தொட்டாலே கையில அழகா வந்துடுது. இத ஸ்க்ரப்பை வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம எப்படி சாமான் கழுவுவோம், நல்லா ப்ரஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வச்சு பண்ணிக்கோங்க. யாரு சுத்தி எவ்வளவு அழுக்கு இருக்கு அதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிடுங்க. வெளியெல்லாம் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். வேப்ப குச்சி ஏதாவது எடுத்துக்கோங்க, நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. தேங்காய் நார் இல்லாதவங்க டூத் பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி ஆயிடும். இது நான் வீடியோக்காக சரி அப்படியே போட்டு வைக்கலாம். இதெல்லாம் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிடலாம். பிஃபோருக்கு ஆஃப்டர் எவ்வளவோ பரவாயில்ல. டிரான்ஸ்பரன்சியா இருக்கா இல்ல? அவ்வளவுதான். எதுவும் தின்னுங்க. உங்களுக்கு இந்த டிப் இல்லைன்னா இந்த ஹேக் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வேற சூப்பரான கிச்சன் டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பண்ற கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றேன். பாய்.